வீரமுள்ள மரத்தமிழா இன்னும் இங்கே விடிமூடி கிடக்கின்றாயே நியாயம்தானா? இளந்தமிழா எழுந்துவானா போருக்கு, உன் இனப்பெருமை எடுத்து சொல்லு பாருக்கு. நிரந்தரமாய் வாழ வேண்டும் யாருக்கு? உன் நேசமுள்ள தமிழர்களின் வாழ்வுக்கு என்று எங்களை அண்ணன் திருமாவளவன் பேச்சை கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் கை சின்னத்துக்கு எதிராக இருக்கிறோம். ஆனால் இதே அண்ணன் இந்த மயிலாடுதுறை தொகுதியிலே காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரித்திருக்கலாம். ஆனால் அண்ணன் திருமாவளவர்களை நெஞ்சிலும் நெஞ்சத்திலும் எங்கள் அண்ணனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒருபோதும் நிற்க மாட்டோம். கருத்தியலால் திராவிட தேசியத்தையும் காங்கிரஸ் கட்சியும் கருத்தியலால் கருவறுக்காமல் ஒருபோதும் விடவே மாட்டோம். ஒருபோதும் விட மாட்டோம். ஒரு மான தமிழ் கூட்டம் வரவழியில பார்த்த ஒரு மிகப்பெரிய வலியோகம் இருக்கு. அண்ணன் திருமாவளவனுடைய கட்சி சின்னத்துல கை சின்னத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. நான் சிறு வயதில் இருக்கின்ற போது அண்ணன் திருமாவளவனுடைய ஒரு கவிதையை நான் படித்தேன். இனிய தமிழ்தாயின் இளைய தலைமுறையே, இனியும் பொறுப்பதுவோ இனமே அழிகிறதே. இலங்கை பிரச்சனையில் எனக்கென்ன வேலை என்று இளைஞனே ஒதுங்காதே. இது உன் இனக்காப்பு பிரச்சனை. நூலை கற்பதுடன் உன் வேலை முடியவில்லை. நாளை வரும் உலகம் உன்னை நாடியே நிற்கிறது. மொழிப்பற்று, இனப்பற்று, தேசப்பற்று, இம்முப்பற்ற முதலில் நீ பற்று. விழிப்பற்று கிடக்கும் இச்சமூகத்தை விழிப்புற்று எழச் செய்ய உடனடியாய் நீ கொட்டு போர் முரசை நிறுத்தாமல் கொட்டு கொட்டு. அன்னை தமிழுக்கோர் ஆபத்து என்றவுடன் தன்னை நெருப்புக்கு தானம் செய்து காத்த முன்னை தமிழர்களின் மொழிப்பற்று அறிவாயோ? இச்செய்தி கேட்டாலே உச்சுமீர் நிமிர்ந்து உணர்ச்சி பொங்கி வருகிறது. மொழிக்காக உயிர் திறந்த முழு தியாகம் இது ஒன்றோ? மொழி மீது கொண்டுள்ள முழு பற்று இது ஒன்றோ? இன்றுள்ள தமிழனுக்கு இது போன்ற பற்றுண்டோ? இல்லை என தெரிந்ததனால் இலங்கை பற்றி எரிகிறது. 20 மைல் தொலைவினிலே இந்து மகா கடலிலே இருப்பது இலங்கை அல்ல, தமிழினத்தின் கல்லறை. இங்குள்ள தமிழனுக்கு இனப்பற்று இருக்குமானால் இந்நேரம் இலங்கையிலே தமிழ் ஈழநாடு பிறந்திருக்கும். கண்ணையின் தங்கச்சியாம் தமிழச்சி அவள் கணவன் முன்னே கற்பிழந்து கதறுகின்றாள். காட்சியினை பார்த்தவாறே தமிழனங்கே கண் கலங்கி கைப்பிசங்கி நிற்கின்றானாம். இளம்பிஞ்சு வாய் திறந்து எடுத்து நின்று பேசியதோ புலனெஞ்சு பாதகனோ அதன் குருதியையும் குடிக்கின்றானாம். கருவறையில் இருக்கின்ற சினியை கூட கற்பிணியின் நிறைவேற்றை கிழித்தெடுத்தும் கடுகளவில் காற்பங்கில் இரக்கமின்றி கண்டபடி வெட்டி எங்கே புதைக்கின்றானாம். விடுதலை கேட்டதற்கு சிங்களவன் இன படுகொலைகள் செய்கின்ற செய்தி கேட்டும் வீரமுள்ள மரத்தமிழா இன்னும் இங்கே விடிமூடி கிடக்கின்றாயே நியாயம்தானா? இளந்தமிழா எழுந்துவானா போருக்கு, உன் இனப்பெருமை எடுத்து சொல்லு பாருக்கு. நிரந்தரமாய் வாழ வேண்டும் யாருக்கு? உன் நேசமுள்ள தமிழர்களின் வாழ்வுக்கு என்று எங்களை அண்ணன் திருமாவளவன் பேச்சை கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் கை சின்னத்துக்கு எதிராக இருக்கிறோம். ஆனால் இதே அண்ணன் இந்த மயிலாடுதுறை தொகுதியிலே காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரித்திருக்கலாம். ஆனால் அண்ணன் திருமாவளவர்களை நெஞ்சிலும் நெஞ்சத்திலும் எங்கள் அண்ணனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒருபோதும் நிற்க மாட்டோம். கருத்தியலால் திராவிட தேசியத்தையும் காங்கிரஸ் கட்சியும் கருத்தியலால் கருவறுக்காமல் ஒருபோதும் விடவே மாட்டோம். ஒருபோதும் விட மாட்டோம். ஒரு மான தமிழ் கூட்டம் ஒரு அநீதி இழைத்த மன்னனை பார்த்து தேரா மன்னா என்று கேள்வி கேட்ட ஒரு பெண்ணுடைய வாரிசு நாங்கள். ஒரு மன்னனை பார்த்து தேரா மன்னா என்று கேள்வி கேட்டால் எமது பெரும்பாட்டி கண்ணகி. இன்றைக்கு பாத்தீங்க ஐயா துரைமுருகன் அவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு போய் பாராளுமன்றத்தில் நீங்க போய் பேசணும்னா உங்களுக்கு ஒண்ணு தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியணும், ஒன்னு இங்கிலீஷ் தெரியணுங்கிற. ஏயா ஒரு புள்ளா டிஷர்ட் போட்டுட்டு ஹிந்தி தெரியாது போனா ஹிந்தி தெரியாத போனா டிஷர்ட்டை போட்டு இன்னைக்கு ஹிந்தி தெரிஞ்சதான் பாராளுமன்றத்தில் பேச முடியும் சொல்றீங்க. என்ன வேணும்? பிழைப்புவாத அரசியல், முற்றிலுமாத பிழைப்புவாத அரசியலுங்க. இன்னும் நேற்று வரைக்கும் இங்க வருது சிறுத்தை வந்து, இங்க வந்து சிறுத்தை வருது, இங்க சிறுத்தை வருது. எதுக்கு பயப்படுறாங்க? ஐயோ நம்ம சிறுத்தை வந்து கடிச்சு கொண்டுடுமே அப்படின்னு பயப்படுறாங்க. நம்மளுக்கு கடிச்சு கொண்ட போதும் பயப்படுறாங்க. ஏண்டா உன் இனச்சொந்தங்களை, உன் ஆத்தாவை, உன் தங்கச்சிய, உன் அத்தைய, உன் சித்திய, உன் மகளை கடுகளவில் காற்பங்கில் இரக்கம் என்று சுட்டு குவித்தா இந்த சிங்களவனுக்கு துணைவான காங்கிரஸ் கட்சி முன்னாடி வர அவனுக்கு வாக்கா? ஏண்டா கொலை பண்ணிட்டு உன் இடத்தை கருவறுத்துட்டு இந்த மயிலாடுதுறை வர உனக்கு வாக்காடா? தமிழன் மான தமிழ் ஒவ்வொரு திமிர் கொள்ளணும்னா திமிர் கொள்ளணும். தமிழை பத்தி கேவலமா பேசுறான்டா. பொங்கு தமிழர் கோல் இன்னொரு விளைத்தால் சங்கானம் நிஜமான சங்கே முழங்கு.
சிங்களஞ்ச தென்னாட்டு மக்கள் தீராத தீரன் என்று ஊது சங்க வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெண் குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று பாடுறாண்டா. நீ இன்னைக்கு தமிழ்ல போய் பார்லிமெண்ட்ல கேவலம் சொல்ற. என்னத்தை மாத்துட்ட? 50 ஆண்டுகளுக்கு மேலாக 600 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை ஆண்டிருக்க. என்னத்தை மாத்துட்ட? காலையில போகும்போது சார் ஒவ்வொரு இடத்துலயும் சாணி கரைச்சு போட்டிருக்கும் போது சார் வந்து நிற்கிறாரு. எக்கிவிட அசி கிராம வழியில சமஸ்தா பின்கேரு ஆர்பிஐல உச்சுவலு பேட்டு மேட்டு புதிய வழிகள் சொல்ல உதவி எத்தனை குழு அத்தனை குழுங்காரனை வாங்கி குழு கடனை வாங்கி கடங்காரனை மாறி நிற்கிறான். ஒரு பெண்கள் நிம்மதியா தூங்குறது கிடையாது. ஒரு பெண்கள் நிம்மதியா தூங்குறது கிடையாதுங்க. சொல்லுங்க பாப்பா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்காங்க? பொண்ணுங்க எப்ப கல்யாணம் பண்ண கேட்க போறாங்க. இப்ப அப்படி கேட்கறது இல்ல. என்ன கேட்கறாங்க? என்ன குழு கட்டணும்? சமஸ்தாவா பின்கேரா ஆர்பிஐலா உச்சுவனா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனம் 50,000 பணத்தை கொடுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்று உங்களுடைய தேவையை பெருக்கிக் கொள்ளுங்க என்று சொல்கின்ற தனியார் நிறுவனம் சொல்லும் போது நிலவளம் நீர்வளம் கனிம வளம் காற்று வளம் அத்தனையும் பயன்படுத்தி கொண்டு 200 ரூபாய் காசை கொடுத்து வாக்கு வாங்குற வெக்கம் அல்ல. நீ என்ன வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும்? 50 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி 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 சின்னத்தை வாக்களிச்சீங்க. உங்கள் சின்னத்தையும் எண்ணத்தையும் மாற்றி ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிற ஒரு படித்த பட்டதாரிக்கு ஏழை எளிய மக்களின் எழுச்சியை முன்வைக்கிற படித்த பட்டதாரிகளின் புரட்சியை முன்வைக்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளருக்கு ஒரு சூழியல் போராளிக்கு இந்த மண்ணினுடைய தேவையை அறிந்த எங்க அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களித்து பரிவாரான வாக்குகள் பிரதேசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு நன்றியோடு